டைரக்டர் தியாகராஜன். இவர் ஒரு டைரக்டரா எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆனால் ஒரு நடிகராக தமிழ் சினிமாவில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடுதலாக இவர் பிரசாந்தோடைய அப்பா அப்படின்னு தெரியறதுக்கான வாய்ப்பும் தான் இருக்குது. ஆமாங்க, இவர் பிரசாந்தோடைய அப்பா. இவர் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு. ஆனால் இவர் தமிழ் சினிமாவுக்காக ஒரு 6 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அது என்ன படங்கள் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் தமிழ் சினிமாவில் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கிறாரு, ஸ்டோரியும் எழுதியிருக்கிறாரு, திரைக்கதையும் எழுதியிருக்கிறாரு. நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறதில்ல. இவர் தமிழ் சினிமாவில் டைரக்ஷன் பண்ண படங்களை மட்டும்தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக இவர் எழுதின ஒரு ஸ்டோரியை மட்டும் சொல்லி ஆகணும். இவர் எழுதின அந்த படம் தமிழ் சினிமாவில் சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம். 1984 வெளிவந்த கொம்பேரி முக்கன் அப்படின்ற படத்தினுடைய கதையை இவர் தான் எழுதினாரு. ப்ரொடியூஸ் பண்ணதும் டைரக்ஷன் பண்ணதும் வேற ஆள் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இவருடைய கதை நல்ல சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுனால 1988 இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்கணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்க.